கோவை போத்தனூரில் உள்ள மஜித்துல் சுன்னத் ஜமாத் மற்றும் ஹிதயத்துல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற பிரார்த்தனையில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை புத்தாடைகள் அணிந்து சிறப்பு தொழுகையில் பங்கேற்றனர். தொழுகைக்கு பின்னர் பரஸ்பரம் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இந்த 30 நாட்கள் நோன்பு இருந்து விரதம் வச்சு இன்று ஈகை திருநாள் தொழுகையை நிறைவேற்றிட்டு வந்திருக்கிறோம். இந்த உலக மக்கள் அனைவரும் சாந்தியும் சமாதானமாக இருக்க வேண்டி ஏக இறைவனிடம் துவா செய்திருக்கிறோம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள ஃபாத்திமா மலை ஈத்கா திடலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். நல்ல மழை வேண்டியும் மக்கள் சுபிட்சமாக வாழவும் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டியில் உள்ள பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். மழை பெய்து வேளாண்மை செழிக்க வேண்டி பிரார்த்தனை நடைபெற்றது. நாகை மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற நாகூராண்டவர் தர்காவில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் புத்தாடைகள் அணிந்து உற்சாகத்துடன் பங்கேற்றனர். தொழுகைக்கு பின்னர் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்கள் பரிமாறிக் கொண்டனர். இன்று ரமலானுடைய மாதம் நிறைவு பெற்று ஈத் பெருநாள் தொழுகை சிறப்பாக நாகூர் தர்கா ஷெரீஃபில் நடைபெற்றது. அது சமயம் நாங்கள் நோற்ற நோன்புகளுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எல்லாம் அந்த இறைவன் இன்று நாங்கள் செய்த 30 நாட்கள் நோன்பு நோற்றுவதற்கு அல்லாஹு தஆலா கூலி வழங்கக்கூடிய நற்கூலி வழங்கக்கூடிய இந்த நாளானது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே என்ன கூறுகிறான் என்று சொன்னால், என்னுடைய அடியான் எனக்காக நோன்பு நோட்கிறான், அவனுக்கு நானே கூலி ஆகுகிறேன் என்று எல்லாம் அந்த இறைவன் கூறுகிறான். அந்த நற்கூலியை வழங்கக்கூடிய இந்த நாளில் அனைத்து மக்களுக்காகவும் எத்தனை உலக நாடுகள் இப்போது போர் மேகம் சூழ்ந்துள்ள காரணத்தினால் எத்தனை நாடுகளில் பெருநாள் கொண்டாட்டம் இல்லாமல் இருக்கிறது. அவர்களுக்கும் எல்லாம் அல்ல இறைவன் மன நிம்மதியை தந்து இந்த உலகத்தை அமைதியாக வாழ்வதற்கு எல்லாம் அல்ல இறைவனிடம் இப்போது நாகூர் தர்கா ஷெரீஃபில் சிறப்பு பிரார்த்தனை, நாகூர் தர்கா பரம்பரை கலிஃபா அண்ட் ட்ரஸ்டி என்ற காரணத்தினால் அனைத்து மக்களுக்கும் பிரார்த்தனை, சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அனைத்து மக்களும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு எல்லாம் அந்த இறைவன் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.